வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், சீரிஸ் பார்த்துட்டுருக்கோம், அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் பார்த்துட்டுருக்கோம். அதில் சம் டு ஃபர்ஸ்ட் என் டேர்ம்ஸ் ஆஃப் அன் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் ஃபார்முலா டிரைவ் பண்ணியிருந்தோம். அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம்பிள் 2.31 பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 15 டேர்ம்ஸ் ஆஃப் தி ஏபி. ஏபி என்ன கொடுத்துருங்க, 8, 7 1/4, 6 1/2, 5 3/4 அண்ட் ஸோ ஆன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, சம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சம் கண்டுபிடிப்போமா? நமக்கு என்ன ஃபார்முலானா sum to n terms, sum to n terms, first n terms of an AP, நமக்கு தெரியும் என்னது பார்த்தீங்கன்னா Sn is equal to n by 2 2a plus n minus 1 into d. ஸோ இதை கண்டுபிடிச்சோன்னா ஆன்சர் வந்துடும் ஈஸியாக. சரிங்களா? அப்போ அது நம்ம தெரியணும் வச்சுக்கோங்களேன். என்னன்னு தெரியணும், அது கொடுத்துருக்காங்க பாருங்க 50. காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுலேருந்து ஏ தெரியணும். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் ஏ யார், நமக்கு ஏ வந்து 8. ஸோ வாட் ஆர் ஆல் கிவன், ஏ வந்து 8. காமன் டிஃபரன்ஸ் பாருங்க. காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணலாம், இல்லை இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணலாம். இது 7.25லேருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும், -3/4 வரும், 3/4 வரும், ஆர் முக்கால் வரும். சரிங்களா? அதுக்கப்புறமா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோ, என்ன எது வரைக்கும் கண்டுபிடிக்கணும்னா 15 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ 15. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, ADN இங்கே சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துடும். பார்ப்போமா எப்படின்னு? இங்கே பாருங்க. இப்போ என்ன பண்ணுவோம்னா S15 நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது S15 இஸ் ஈக்குவல் டு n வந்து 15/2 2 டைம்ஸ் A is 8 plus n வந்து 15 minus 1 into d வந்து -3/4. ஸோ பிராக்கெட் நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்டாக போட்டுப்போம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஃபார்முலாவில் n வந்து 15, a வந்து 8, d வந்து -3/4 அப்படின்னு போட்டிருப்போம். இப்போ இங்கே என்ன பண்ணலாம், நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். நமக்கு எப்பவும் தெரியும் பிராக்கெட், பாட்மாஸ் ரூல் படி பிராக்கெட் தான் முதல்ல பண்ணணும். 2 8s are 16 plus 15 minus 1 14 times -3/4. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இதையும் கட் பண்ணலாம். 2 டைம்ஸ் போயிடும், இது 7 டைம்ஸ் போயிடும். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். திஸ் இஸ் 15/2 16 plus பாருங்க, இது மைனஸ் இது பிளஸ். ஸோ பிளஸ் இன்டு மைனஸ் 7 3s are 21/2. ஸோ இதை என்ன பண்ணலாம், நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 15/2 பாருங்க, இதுக்கு 16/1 எழுதிக்கலாம். ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுங்க 2. ஸோ இது என்ன வரும், 32 minus 21/2. ஸோ இதை 32ல் 21 போச்சுன்னா, 2ல் 1 போச்சுன்னா 1, 3ல் 2 போச்சுன்னா, ஸோ 11 into 15/2 2s are 4. ஸோ 10 வாட்டி பண்ணிங்கன்னா 150. ஸோ 165/4. ஸோ வாட் இஸ் S15? ஸோ S15 is equal to 165/4. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த ப்ராப்ளம் போடுவோம். ஓகே, வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் சம் டு ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ் ஆஃப் an arithmetic progression பார்க்குறோம். அதில் எக்ஸாம்பிள் 2.32 அது என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த சம் ஆஃப் இந்த சீரிஸ் கொடுத்துருக்காங்க. என்ன 0.40 0.43 0.46 அப் டு 1 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்ன வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல இங்கே பாருங்க, A நமக்கு கொடுத்துருக்காங்க. A is given to be 0.40 கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்க வச்சுக்கலாம். D பார்த்தீங்க வச்சுக்கலாம் 0.03. இதையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். 0.43 minus 0.40 சப்ட்ராக்ட் பண்ணால் D வந்துடும். இப்போ நமக்கு லாஸ்ட் டேர்ம் தெரியும், L கொடுத்துருக்காங்க. L எவ்வளோ, நமக்கு லாஸ்ட் டேர்ம் வந்து 1 கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னோம், ஞாபகம் இருக்குங்களா? எப்போல்லாம் வந்து லாஸ்ட் டேர்மோ AD கொடுத்துட்டாங்களா, நம்ம n கண்டுபிடிக்க வேண்டிய சூழல் வரும் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அப்போ சம் டு n டேர்ம்ஸ்க்கு ஃபார்முலா என்ன தெரியுங்களா? இப்போ n/2 a plus l அப்படின்னு போட்டுக்கலாம். a plus l னு போட்டுக்கலாம்.
இப்போ இது தெரிஞ்சிரும் நமக்கு. இந்த n கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ண போறோம், அந்த l கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ம்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். n is equal to l minus a by d plus 1. இப்போ நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சாதான், இந்த n தெரிஞ்சாதான் sn கிடைக்கும் நமக்கு. ஓகேவா? இப்போ வாட் இஸ் l பாத்துருவோமா? l என்னது நமக்கு 1 மைனஸ் a என்னது 0.40. a வந்து 0.40. d வந்து பாருங்க 0.03 plus 1 இத போட்டுக்கலாம். சோ இத நம்ம என்ன பண்ணலாம், 0.60 divided by 0.03 plus 1. இப்போ இத நீங்க என்ன பண்ணலாம், டிவிஷன் நீங்க பண்ணனும்னா என்ன பண்ணுங்க, ரெண்டுத்தையும் வந்து 100 ஆல மல்டிப்ளை பண்றீங்க. இத 100 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 60 ஆயிடும். இத 100 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 ஆயிடும். டெசிமல் டிவிஷன் தெரிஞ்சா அப்படியே போட்டுடலாம். தெரியாதவங்க என்ன பண்ணுங்க, you multiply this by 100, numerator by 100, denominator by 100. numerator 100 ல பண்ணா 60 ஆயிடும், denominator 100 ல பண்ணா 3 ஆயிடும். அப்ப இது என்ன ஆயிடும், கேன்சல் பண்ணீங்கன்னா 20. கேன்சல் பண்ணா என்ன வந்துரும் 20. அப்ப இது அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வந்துரும் உங்களுக்கு 20 plus 1. so 21. என்னோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, இப்ப 21. மொத்தம் எத்தனை டர்ம்ஸ் இருக்கு, 21 டர்ம்ஸ் இருக்கு அப்படி நமக்கு தெரியுது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், இந்த இடத்துல therefore s21 கண்டுபிடிச்சலாம். s21 is equal to 21 by 2. a is 0.40. last term is 1. last term is 1. நீங்க என்ன போட்டுக்கோங்க, comma last term is 1. so you can write 1 here. so அப்ப இங்க என்ன வந்துரும் உங்களுக்கு 21 1.40. முதல்ல bracket கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 1 இது 0.40 bracket கம்ப்ளீட் பண்ணுங்க by 2. இப்போ இத நீங்க என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணிடலாம். so 21 times 0.70. 21 times 0.70 அப்படினு வந்துரும். இப்போ நீங்க என்ன பண்ணலாம், இத மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வந்துரும்னா 0 விட்டுருங்க. 7 1 into 7 7, அப்புறம் 7 2s are 14. இப்போ பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு, ஒரு டிஜிட் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், இங்க ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கலாம். சோ 14 பாயிண்ட் பாருங்க, பாயிண்ட்க்கு அப்புறம் 7 0 இருக்கு, 0 விட்டுறலாம். நான் 0 டிஜிட் எத்தனை இருக்கு, இதான் இருக்கு ஃபர்ஸ்ட் 7. சோ ஒரே ஒரு டிஜிட் தான் பாயிண்ட்க்கு அப்புறம். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், 14 இதுல லெஃப்ட்ல இருந்து ஒரு புள்ளி. சோ 14.7 அதான் என்னது நமக்கு ஆன்சர் S21. அதாவது இந்த மொத்தம் எத்தனை 21 டர்ம்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு 14.7 வரும் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணுது தெரியுது. ஓகேவா? ஓகே, வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல எக்ஸாம்பிள் 2.33 பார்க்க போறோம். அதாவது சீரிஸ்னா நம்ம என்ன பண்ணோம், arithmetic progression sum to n terms, first n terms of an AP பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்த क्वेश्चन பாருங்க, how many terms of the series 1 plus 5 plus 9 and so on must be taken so that their sum is 190, so that their sum is 190. இப்போ இந்த ப்ராப்ளம் பாத்தீங்க வச்சுக்கலாமே, என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒரு சீரிஸ் கொடுத்திருக்காங்க 1 plus, அதாவது இப்படி கொடுத்திருக்காங்க SN. நமக்கு வந்து SN வச்சிருக்கோம், கொடுத்ததை நம்ம பேர் வச்சுக்கலாம் 1 plus 9 அப்படி. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எவ்வளவு வருதா, 190 கொடுத்துட்டாங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 190 வரும். இப்போ நான் இங்க எத்தனை டேர்மோட நிப்பாட்டினா, எந்த டேர்மோட நிப்பாட்டினா அது 190 வரும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ அதாவது என்ன அர்த்தம்னா, இப்படி கூட வச்சுக்கலாம், டாட் 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 பிளஸ் n ன்னு போட்டுக்கிட்டு அது என்ன வரணும், நமக்கு 190 வரணும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், n என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆர் லாஸ்ட் டேர்ம்னு ஒன்று வச்சுக்கோங்க, அது என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சனா தெரிஞ்சிடும். பார்த்துருவோமா, இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். நம்மளுக்கு லாஸ்ட் டேர்ம் தரல, சரியா? ஓகே, இருக்கட்டும். நம்ம பாருங்க, இது எல்லாத்தையும் இப்போ நமக்கு என்ன, இது arithmetic progression தானே, இது AP தானே. அப்போ இது A என்ன நமக்கு 1, D என்னது நமக்கு, இதுக்கு வந்து உங்க டிஃபரன்ஸ் பாருங்க, 5 minus 1 4 ஆயிடும், ஆர் 9 minus 5 4 ஆயிடும். கமா SN எவ்வளவு கொடுத்திருக்காங்க நமக்கு 190. இப்போ SNக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், என்னது ADN தெரிஞ்ச SN ஃபார்முலா தெரியும். SNக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு, நம்ம L ஃபார்முலா யூஸ் பண்ண போறது இல்லை, ஏன்னா L தெரியாது நமக்கு. அதனால நான் என்ன பண்ண போறேன், இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறேன். n/2 2a plus n minus 1 into d, இதை தான் யூஸ் பண்ண போறோம். ஏன்னா n தெரியும் நமக்கு, n கண்டுபிடிக்க போறோம் நம்ம. SN தெரியும் நமக்கு, என்னது இது 190.
Sn தெரியும், n தெரியாது, கண்டுபிடிக்க போகிறோம். 2 times a தெரியும், a வந்து 1 plus n தெரியாது, n minus 1, d தெரியும் 4. சரிங்களா? இப்போ நான் இன்னொரு ட்ரிக் சொல்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்துலேயுமே இல்லை, ரொம்ப முக்கியமான ட்ரிக் இது. இன்ஃபேக்ட் 10th புக் ஃபுல்லாக இந்த ட்ரிக் தான் வரும். நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது எத்தனை டேர்ம் இருக்கணும், how many terms, எத்தனை டேர்ம்ஸ் இருக்கணும்னு கேட்குறான். அப்போ இது ஒரு அன்னோன் தானே, இது ஒரு அன்னோன், நமக்கு தெரியாதது ஒரு எண் கண்டுபிடிக்க சொல்கிறான். தெரியாத ஒரு எண் கண்டுபிடிக்க சொல்கிறேன்னா அதுக்கு அந்த எண்ணை ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்கும் ப்ராப்ளத்தில். அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் வந்துடும். இப்போ அதை தான் நம்ம கொடுத்துட்டாங்க, எஸ்என் கொடுத்துட்டாங்க, ஏ கொடுத்துட்டாங்க, டி கொடுத்துட்டாங்க, என்ன தான் தெரியாது, ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, கண்டுபிடிச்சா வந்துடும். பார்ப்போமா? இப்போ என்ன பண்ணுங்க, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into 190 என்ன வரும், 3 times 380 வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு n. இங்கே என்ன வரும், 2 plus 4 into n, 4n minus 4. ஓகேவா? இப்போ இது என்ன ஆகும், this is equal to n times 4n minus 2 வந்துடும். 4n minus 2 is equal to 380. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? இப்போ இங்கே பாருங்க, இப்போ this is 380 is equal to n. இங்கே 4n minus 2 இருக்குல்ல, 2 காமனாக இருக்கா, ரெண்டு டேர்ம்லேயும் 2 காமனாக இருக்கு, அதை வெளியே எடுத்துருவோம். 2 காமனாக இருக்கு, ஸோ n into 2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா 2n minus 1 அப்படின்னு வந்துடும். 2n minus 1 அப்படின்னு வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 2 ரெண்டு பக்கம் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும், இது 190, ஸோ n into 2n minus 1, n into 2n minus 1. இது என்னது, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். சால்வ் பண்ண ஆன்சர் வந்துடும். பண்ணுவோமா? n into 2n என்ன வந்துடும், 2n square minus n. இந்த 190 இங்கே அப்படியே இருக்கும். இப்போ பாருங்க, இந்த 190 அந்த பக்கம் தள்ளிடுவோம். அப்போ அடிட்டிவ் இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி வச்சு மைனஸ் n மைனஸ் 190 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணிடுவோமா? இப்போ பாருங்க, we will do that now. இங்கே பண்ணிடுவோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 190 வரணும், ஆட் பண்ணால் -1 வரணும். இப்போ பாருங்கள், அது சிம்பிளாக ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். நமக்கு 190 நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போடுவோம். ஆமாம் பாருங்கள், 2 times 190 மல்டிப்ளை பண்ணால் 380 வரணும். மல்டிப்ளை பண்ணால், ஆமாம் இங்கே பாருங்கள், இது ஒரு முக்கியமான இது. இங்கே n ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கா, இதையும் மல்டிப்ளை பண்ணிடும். ஸோ 2 into 190 minus 380 வரணும். சரியா? -380 இங்கே வரணும், -380. ஓகேவா? அப்போ இதை 2 டிவைட் பண்ணுவோம். 2 டிவைட் பண்ணால் என்ன வரும், 190. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போடுங்க. அப்புறம் இதையும் 2 டிவைட் பண்ணுங்க. இது என்ன வரும், 9 times, அப்புறம் 595 வந்துச்சு. கரெக்டா? திருப்பி எதனா பண்ணுங்க, 5 டிவைட் பண்ணுங்க. ஒரு வாட்டி போயிடும், 45, 9 times. ஓகேவா? ஓகே. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கன்னா 4 into 5 20 times 90. இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, இந்த ஈக்குவேஷனை நான் இங்கே எழுதிக்கிறேன் பாருங்க. ஸோ 2n square minus n minus 190. இந்த பாருங்க, இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அது -1 போகுது. இது -1 போச்சு வச்சுக்கோங்களேன். இந்த 380யோட ஃபேக்டரைசேஷன் ரெண்டு பக்கத்து நம்பராக வரணும், 2 consecutive நம்பர்ஸாக வரணும். அப்போ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், 20, ஒரு நம்பர் 19 ப்ரைம் தெரிஞ்சிச்சு. அப்போ இன்னும் பக்கத்து நம்பர்னா வரணும், ஒன்று 18 இருக்கணும், இல்லை 20 இருக்கணும். அப்போ நேராக அதை மல்டிப்ளை பண்ணுங்க. இதில் -1 வந்ததா, அதனால நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 20 என்ன பண்ண போகிறேன், நெகட்டிவாக எடுக்க போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கே பாருங்கள், ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுவோம், மைனஸ் வந்ததுனால நான் என்ன பண்ணுவேன், -20n ப்ளஸ் 19n. இதை ரெண்டாக பிரிச்சுட்டோம். இந்த மைனஸ் என்ன ரெண்டாக பிரிக்கிறோம். இதுதான் அது, இந்த நடுவாக இருக்கிறத இரண்டாக உடைப்பது, ஸ்பிளிட்டிங் தி மிடில் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. -190 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதில் யார் காமனாக இருக்காங்க பாருங்க, 2n காமனாக இருக்காங்க. ஸோ n - 10. இங்கே n காமனாக இருக்காங்க, 2 காமனாக இருக்காங்க, எடுத்துட்டோம். இங்கே என்ன வந்ததோ அதை அப்படியே போடுங்க, n - 10 போட்டுருங்க. இப்போ இது 190 வரணும்னா, இது 19 வரணும்னா இதை 19 பெருக்கணும். இது 190னா இது 119. ஸோ +19 போடுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 0.
இப்போ என்ன பண்ணலாம், ரெண்டுத்துலேயும் n மைனஸ் 10 காமனாக இருக்குது, அதை வெளியே எடுத்துருங்க. காமனாக இருக்கிறதுனால இங்கே என்ன வரும், 2n + 19 = 0ன்னு வந்துடும். இப்போ ஒன்று, இப்போ பாருங்க, இன்னொன்று என்னன்னா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் நம்பர்ஸில் ஏவும் பியும் பெருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் ஏவும் பியும் பெருக்கி 0 வந்தால் தென் ஒன்று ஏ 0 வைப்பணும், இல்லை பி 0 வைப்பணும். இது ரியல் நம்பரில் ட்ரூ. சரிங்களா? ஏவும் பியும் பெருக்கி 0 வந்தால் ஒன்று ஏ 0 வைப்பணும், இல்லை பி 0 வைப்பணும். அதே மாதிரி தான் இங்கே ஏவும் பியும் பெருக்கி 0 வருது அப்படின்னா ஒன்று இது 0 வைப்பணும். அப்போ n மைனஸ் 10 வந்து 0 வைப்பணும். ஆர் 2n + 19 தான் வைப்பணும், 0 வைப்பணும். அப்போ இந்த கேஸில் என்ன ஆகிடும், n வந்து 10 ஆஃப் ஆகிடும். ஆர் n is equal to -19/2. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நெகட்டிவாக இருக்க முடியாது, அப்புறம் ஃப்ராக்ஷனாகவும் இருக்க முடியாது. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து நெகட்டிவாகவும் இருக்காது, ஃப்ராக்ஷனாகவும் இருக்காது. அப்போ ஒரே வழி என்னது உங்களுக்கு, 10. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோ இருக்கணும், 10 டேர்ம்ஸ் இருக்கணும். அப்போ நம்ம இங்கே 10 டேர்ம்ஸ் எடுத்தோன்னா how many டேர்ம்ஸ் இதில் எடுக்கணும் நீங்கள் அப்படின்னா 10 டேர்ம் எடுக்கணும். 1, 5, 9 அப்படி இல்லைன்னா 10 டேர்ம் எடுத்தீங்கன்னா அது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும் உங்களுக்கு, 190 வரும். ஓகேவா? ஓகே.